அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதியின் ஜெயந்தியினுடைய நல்வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 15th அவருடைய கிரிகோரியன் கேலண்டர் படி அவருடைய டேட் ஆஃப் பர்த். ஆடி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவருடைய ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அவருடைய ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ட்ரெடிஷ்னலி. இன்றைக்கு ஒரு சத்சங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சத்சங் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு இந்த அதர்வண வேதத்தில் வரும் இந்த மந்திரம் தான் நினைவுக்கு வந்தது. பத்ரமிச்சந்த ரிஷயः ஸ்வர்விதः தபோ தீக்ஷாம் உபனிஷேதுரக்ரே ததோ ராஷ்டிரம் பலம் ஓஜஸ்ச ஜாதம் ததஸ்மை தேவா உபசன்னமந்து. இது அதர்வண வேத மந்திரம். அதர்வண வேதத்தில் 19வது காண்டம் 41வது சூக்தம் முதல் மந்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, பத்ரம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே உபனிஷத் படிச்சிருக்கேன். பத்ரம்னா என்ன? மங்களம், ஆஸ்பிஷியஸ்னஸ், வெல்ஃபேர், வெல்பீயிங். இந்த விஷயத்தை பத்ரம் இச்சந்த அப்படின்னா மங்களத்தை விரும்பி, எல்லோருக்கும் நன்மையை விரும்பி, தன்னுடைய நன்மைக்காக இல்லாமல் எல்லோருக்கும் நன்மையை விரும்பி, ரிஷிகள், அதாவது எப்படிப்பட்ட ரிஷிகள்? ஸ்வர்விதா, யார் ஒருவர் மேலான நன்மையை அறிந்தவர்களோ அப்படிப்பட்ட ரிஷயா அவர்கள் என்ன செய்தார்கள்? தபோ தீக்ஷாம். தபோ தீக்ஷாம் அப்படின்னா தபசையும், தீக்ஷா, தீக்ஷானா எந்த விதமான விரதமாக இருந்தாலும் அது தீக்ஷா என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக அந்த தாடி வச்சுக்கிறது தான் தீக்ஷா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஏன் எந்த விரதத்தை நீங்கள், விரதம்னா என்ன? ஒரு விஷயத்தை எனக்கு சிரமமாக இருக்கணும் அந்த விஷயம். தபஸு விரதம்னா என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற விஷயமா இருக்கணும். நான் டெய்லி 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன், அது என்னுடைய தபஸ். அப்படி இருக்க முடியாது இல்லையா? ஸோ எனக்கு சிரமமாக இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் எழுந்துட்டேன், முடிஞ்சு போச்சு என் தபஸ். அதுக்கு பேர் தபஸ் கிடையாது இல்லையா? தபஸோ விரதமோ அதுக்கு எப்படி ஐடென்டிட்டி அப்படின்னா, அதை தொடர்ந்து செய்ய வேண்டும், இடையறாது விடாமல் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு செய்ய வேண்டும். அப்போதுதான் அதுக்கு அந்த பேர் வர முடியும் இல்லையா? ஸோ அப்படி அவர்கள் தபஸும் தீக்ஷாவும் மேற்கொண்டார்கள். சரியா? அப்புறம் என்ன சொல்லப்படுறது? உபனிஷது அப்படிங்கிறது. உபனிஷத் அப்படின்னா நமக்கு லிட்ரல் மீனிங் தெரியும். உபனா சமீபே, குரு இடத்தில் அருகில் உட்கார்ந்து கொண்டு படிப்பது. அதெல்லாம் நம்ம எல்லா உபனிஷத்துக்கும் ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இருக்கும். அதில் கம்பல்சரியாக இதை திரும்பி திரும்பி ஆச்சாரியாசு சொல்லிடுவா. எதுக்கு அப்படின்னா இது உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு தான் இல்லையா? நான் ஆடிக்கு ஒரு தடவையோ அமாசிக்கு ஒரு தடவையோன்னு சொல்லணும் இல்லையா? அதனால் உபனிஷத்தை ஆரம்பிக்கிறச்சே அந்த சாக்கில் இதை சொல்லிடுறது. ஸோ லிட்ரல் மீனிங் ஆஃப் உபனிஷத் அப்படிங்கிறது என்ன? பக்கத்தில் இருப்பது, அருகில் இருந்து கொண்டிருப்பது. ஸோ அப்படின்னா எப்படி இருக்கா அந்த சிஷ்யன்? எந்த பாவனையோடு இருக்கா அப்படின்னா டிவோட்டடாக இருக்கான் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தைக்கு டிவோட்டட் அப்படிங்கிற பொருள். அந்த விஷயத்திலேயே பொருந்தி அதுக்கே டிவோட்டடாக இருக்கிறது. எந்த விஷயத்தில்? தபஸ்லையும் தீக்ஷாவிலையும். சரியா? அப்படி அவர்கள் இருந்தார்கள். எப்பொழுது? அக்ரே. அக்ரேனா ஆரம்பத்தில், சிருஷ்டியினுடைய தொடக்க காலத்தில். அப்போ தபோ தீக்ஷாம் உபனிஷேதுர் அக்ரே அப்படின்னா இந்த சிருஷ்டியினுடைய தொடக்க காலத்தில் அவர்கள் தீக்ஷாவையும் தபஸையும் மேற்கொண்டு அதிலேயே மனதை பொருந்தியபடி இருந்தார்கள். எதுக்காக அப்படி இருந்தா? ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னா, ததோ ராஷ்டிரம் பலம் ஓஜஸ்ச ஜாதம். அவர்களினுடைய தபஸின் காரணமாக, ததஹா தேர் ஆஃப்டர் என்ன ஆச்சா அப்படின்னா, ராஷ்டிரம்.
ராஷ்டிரம் அப்படின்னா ஜாத்தம் அப்படின்னா இது இட் வாஸ் பார்ன், பிறந்தது. என்ன பிறந்தது அப்படின்னா ராஷ்டிரம் பிறந்தது, ராஷ்டிரம் பிறந்தது. அதுக்கப்புறம் பலம் பிறந்தது. பலம்னா என்ன? ஸ்ட்ரென்த். அப்புறம் ஓஜஸ் பிறந்தது. ஓஜஸ்னா த வைட்டல் ஃபோர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ். ஆக ராஷ்டிரம், பலம், ஓஜஸ், இது மூன்றும் இவர்கள் மேற்கொண்ட தபஸினால், தீக்ஷாவினால் பிறந்தது. அதிலேயே நிலை பொருந்தியபடி ரிஷிகள் பிரார்த்தனை பண்ணிட்டாலாம், இந்த மாதிரி பலமுடன் கூடிய, ஓஜஸுடன் கூடிய ஒரு ராஷ்டிரமானது பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததன் பலனாக பிறந்தது இந்த ராஷ்டிரம். இந்த ராஷ்டிரத்தை நோக்கியபடி ததஸ்மை தேவா உபசன்னமந்து, எல்லா தேவர்களும் இதற்கு வணங்கி இதோட அலைனாய், இதோட ஹார்மனியோட நன்மையை செய்யட்டும், நன்மையை பயக்கட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் இந்த அதர்வ வேதத்துல இருக்கிற பிரார்த்தனை. அதாவது நம்ம 2 நாள் முன்னாடி மகாபாரத கிளாஸோடைய முடிவுலையும் ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? ஹிமாலயே சமாரப்ய யாவத் இந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரசக்ஷதே. இது பர்ஹஸ்பத்திய சாஸ்திரத்தில் வர ஸ்லோகமாக சொல்லப்படுறது. ஒரு இடத்துல படிச்சிருக்கேன் இதை. ஸோ இதில் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றது அப்படின்னா, ஹிமாலயம் முதல் இந்து சரோவரம், இந்தியன் ஓஷன் வரையில் இருக்கும் இந்த தேசமானது இது தேவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட தேசம். தேவர்களே குடியிருந்து தேவர்களால் பாதுகாக்கப்படும் தேசம். அவர்கள் நிர்மாணித்து வரும் தேசம். தேவர்கள் பாதுகாக்கிறா அப்படின்னா ஏஞ்சி கெட்டது நடக்கிறது? ஏன்னா தர்மத்தில் இருக்கும் வரை நமக்கு நன்மை நடக்கும். நாம் தர்மத்தை அனுஷ்டானம் செய்யவில்லை என்று சொன்னால் தேவர்களால் கூட நம்மை காக்க முடியாது இல்லையா? அதனால தன் வினை தன்னை சுடும் இல்லையா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனால நான் தர்மத்தின்படி செயல்பட்டேன் என்று சொன்னால் என்னால் காக்கப்பட்ட தர்மம் என்னை காக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா இல்லையா? அதனால இந்த சுதந்திர தினம் அப்படிங்கிற இந்த நன்னாளில் நார்மலாக நம்மளுடைய ரீசன்ட் ஹிஸ்ட்ரி இல்லையா, நம்மளுடைய அந்நியர்கள்கிட்டேருந்து நம்ம போராடியதும், அந்நியர்கள்னா நாட் ஓன்லி இங்கிலீஷ், நாட் ஓன்லி பிரிட்டிஷ், எத்தனையோ பேர் நம்மளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இல்லையா? கிரேக்க ஆக்கிரமிப்புலேருந்து எத்தனையோ அந்நிய ஆக்கிரமிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அந்நிய ஆக்கிரமிப்பு காலங்களிலிருந்து ஏற்பட்ட தியாகங்களும் ஏற்பட்ட இன்னல்களும் எப்படி நம்ம ஃபைட் பண்ணோம், எப்படி நம்ம வெற்றி கொண்டோம், நார்மலி அந்த விஷயங்கள், அதுவும் இப்போ சமீபமாக 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டமும் எப்படி நம்ம பாரதத்தை துண்டு துண்டாக்கி நம்மளோட ஐடென்டிட்டியை கொலைக்கணும் அப்படின்னு திட்டமிட்ட ரீதியில் செய்யப்பட்ட சதியெல்லாம் எதிர்த்து இன்று நாம் ஒரு தேசமாக இந்த உலக அரங்கில் ஒரு அடையாளத்தோட இருக்கோம், இன்றளவில் இதுவரை இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க டெஃபினெட்லி நிறைய பேரினுடைய தியாகத்தையும் அவர்கள் கொடுத்த கான்ட்ரிபியூஷனையும் நம்மளால கண்டிப்பாக மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. அட்லீஸ்ட் மறக்கக்கூடாதுங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறதுக்கான நம்ம வருஷத்தில் 2 நாள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஒன்று ஆகஸ்ட் 15, இன்னொன்று ஜனவரி 26. குறைஞ்சபட்சம் இது இன்னைக்கான நீ ஞாபகம் வச்சுக்கோ ஏன் அப்படின்னு நமக்கு டெய்லி ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? நார்மலி இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் பற்றின விஷயத்தை ஞாபகம் வைத்து கொள்ளும் நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. ஆனால் அதர்வ வேதம் இருக்கு இல்லையா, அதர்வ வேதத்தை நான் இன்னைக்கு நினச்சிட்டா இந்த மாதிரி நம்ம வேதத்துலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லுவோமே, வரதெல்லாம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கா. ஸோ ரிப்பப்ளிக் டேக்கு தான் ஒரு நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் பற்றின ஒரு டாக் பேசினோம். அதனால் கொஞ்சம் சாஸ்திரம் சம்பந்தமாக அதோட ரிலேட் பண்ணி, ஏன்னா ஒரு டவுட் வரும், சாஸ்திரம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டவுட் வரும், இந்த நம்ம ஃப்ரீடம், தேசம், தர்மம் அப்படின்னு பேசுகிறச்சே இட் இஸ் டோட்டலி டிஸ்கனெக்டட் வித் சாஸ்திரம்,
வித் வேதம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறதை அதர்வ வேதம் ரொம்ப அழகா இங்க காட்டுறது. வாட் இஸ் த டீப்பர் கொஸ்டின் தட் திஸ் அதர்வ வேதம் இஸ் லீவிங் அஸ் வித் அப்படின்னாக்க, எது ஒன்று ராஷ்டிரத்தை நிஜமாவே ஸ்ட்ராங்கா ஆக்கும்? அதுக்கு முன்னாடி ராஷ்டிரம் என்றால் என்ன? ராஷ்டிரம்னு சொல்றோமே, ராஷ்டிரம் என்றால் என்ன அப்படின்னா, எந்த ஒன்று ஒரு உயிருள்ள உணர்வுள்ள ஒரு என்டிட்டி, அதாவது ஒரு உணர்வு பூர்வமாக அனைத்து மக்களிடத்திலும் ஒன்றுபட்ட ஒரு சகோதரத்துவம்னு சொல்லலாம், அல்லது ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள்ங்கிற ஐடென்டிட்டி, அந்த பாவனான்னு சொல்லலாம். ஒரே கல்ச்சர், ஒரே வேல்யூ சிஸ்டம்ஸ், ஒரே ட்ரெடிஷன்ல நம்ம வரோம், ஒரே அம்பரல்லாக்கு கீழே நம்ம எல்லாம் இருக்கோம். நம்மளை இணைக்கும் விஷயம் மொழியினால், நிறத்தினால், குடும்ப சடங்குகளினால், ஃபார் வாண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஜாதியினால், யாரை வணங்குகிறோம் என்ற அந்த மூர்த்தியின் பெயரினால் நாம் வெவ்வேறு பிளவுகள் போல தோன்றினாலும் நாம் அனைவரும் பல்வேறு விதமான முத்துக்களை போல், பல்வேறு விதமான மாணிக்கங்களை போல் எப்படி எல்லாவற்றையும் ஒன்றாக கோக்கும் அந்த சூத்திரம் ஒன்று இருக்கிறதோ, அந்த ஸ்ட்ரிங் இருக்கோ, அந்த நார் இருக்கோ, அதே போல ஒரு காமன் விஷன், ஒரு காமன் உணர்வு நம்ம அனைவரையும் இணைக்கிறதே, அந்த உணர்வுக்கு பேரு ராஷ்டிரம்னு பேரு. We are all born together by this feeling of oneness, by this feeling of brotherhood. இல்லையா? இது எந்த ஒரு ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரியால டிஃபைன் பண்ற விஷயம் இல்லை ராஷ்டிரம். அதனால இன்னைக்கு நம்மளுடைய ஐடென்டிட்டி இஸ் டிஃபைன்டு பை த பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ், இல்லையா? மாடர்ன் ஐடியாலஜி படி இட் இஸ் பவுண்ட் பை த பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அதுக்கும் ராஷ்டிரத்திற்கும் வேதத்தில் சொல்லும் வார்த்தை ராஷ்டிரம், வேதம் விளக்குவது ராஷ்டிரம் அப்படிங்கிறது. அதுக்கும் ராஷ்டிரத்திற்கும் என்ன வித்தியாசம், எந்த வகையில் வேறுபடுகிறது அப்படின்னு பார்த்தா, பாயிண்ட் நம்பர் 1, அதோடைய ஃபவுண்டேஷன் எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஸ்டேட்டோடைய ஃபவுண்டேஷன் அதனுடைய கான்ஸ்டிடியூஷன், லீகல் ஃப்ரேம்வொர்க்கு, அப்புறம் பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ், ஜியோ பொலிட்டிக்கல் பார்டர் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கு. வேறஸ் ஃபார் ராஷ்டிரம் எந்த விதத்தில் இருக்கு, எதன் அடிப்படையில் அது இருக்கு அப்படின்னா, கல்ச்சர், ஆன்செஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, என்னோட மாரல் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் அபேத பாவம், இதன் அடிப்படையில் கொண்டுள்ளது ராஷ்டிரம். இதனை அடிப்படையாக கொண்டுள்ளது ராஷ்டிரம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஸ்டேட்டினுடைய ஒவ்வொருத்தருடைய ஐடென்டிட்டி எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் இந்தியன், நான் ஸ்ரீலங்கன், நான் அமெரிக்கன் அப்படின்னு, நான் ரஷ்யன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சிட்டிசன்ஷிப்போட அடிப்படையில், பாஸ்போர்ட்டுங்கிற டாக்குமெண்ட்டோட அடிப்படையில், இல்லையா, மற்ற டாக்குமெண்ட், மற்ற பேப்பர் ஒர்க்கினுடைய அடிப்படையில் தான் அந்த ஐடென்டிட்டி இருக்கு. இஃப் தட் பேப்பர் இஸ் கான், இட் இஸ் அ ஸ்ட்ரகிள் டு ப்ரூவ் மை ஐடென்டிட்டி, இல்லையா? ஸோ இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் அ டாக்குமெண்டேஷன். வேறஸ் ஐடென்டிட்டி ஆஃப் வேதிக் ராஷ்டிரம் எங்க இருக்கு அப்படின்னாக்க, என்னுடைய இன்டென்ஷன்ல இருக்கு, ஒவ்வொருத்தருடைய பாவனால இருக்கு, ஒவ்வொருத்தருடைய மனோபாவத்தில் இருக்கு, நம்ம எதை நம்ம ஹிஸ்டரியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோங்கிறதுல இருக்கு, நம்ம முன்னோர்களா எதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணுங்கிறதுல இருக்கு, நம்ம மண்ணின் மேல் நாம் கொள்ள வேண்டிய ஒரு கொள்ளும் காதலில் இருக்கு. இந்தோனேஷியால இருக்கிற மக்கள், இந்தோனேஷியா இஸ் அ முஸ்லிம் ஸ்டேட், இல்லையா? பை தி மாடர்ன் லா இட் இஸ் அ முஸ்லிம் ஸ்டேட். ஆனால் அவர்களினுடைய உறவு என்ன தெரியுமோ, என் குருநாதர் அங்கே போகும்போது அவர்கிட்ட சொல்லியிருக்கா, அவள்லாம் நாங்கள்லாம் கடைபிடிக்கிறது இஸ்லாமாக இருந்தாலும் எங்களுடைய ராமாயணம் அப்படிங்கிறது எங்களுடைய சரித்திரம் அப்படின்னு சொல்றா. இதுக்கு பேரு ராஷ்டிரம்னு பேரு, இல்லையா? ராமாயணம் பேலே நடக்குவாங்க. ஹிந்து, முஸ்லிம் அப்படிங்கிற மதத்தின் ரீதியாக நான் எந்த இறைவனை வணங்குகிறேன், எந்த சடங்கு முறைகளை கடைபிடிக்கிறேன் என்பது மாறுபடலாம். அதுல என்ன தப்பு இருக்கு?
இல்லையா? ஸோ உங்களுக்கு குழம்பு சாதம் பிடிக்கும்னா எனக்கு ரச சாதம் பிடிக்கும், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே இல்லையா? அது வந்து நீங்கள் பிளவுபட்டு இல்லையா அப்படின்னா, ஆமாம் அது ப்ரிஃபரன்ஸ் இல்லையா? அந்த வகையில் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் உணர்வின் அடிப்படையில் அந்த சகோதர பாவம், ஏன்னா உங்களுக்கு யாரு மூதாதையரோ அவ தான் எனக்கும் மூதாதையர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்க நாம் அனைவரும் ஒரே ரத்தம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? அண்ட் மகாபாரதம் கிவ்ஸ் அஸ் த லீனியேஜ். எந்த வம்சத்தின் அடியில் நாம் வருகிறோம் அப்படின்னாக்கா எல்லா ரிஷி, எல்லா மேப்பிங் டு சப்த ரிஷி, அனைவரும் ரிஷி வம்சத்தில் வருகிறோம். எந்த ரிஷின்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தட் ஐ ஆம் ஃப்ரம் அ ரிஷி அப்படிங்கிறது இட் cannot be disputed. ஸோ இது இந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அல்டிமேட் கோல் ஆஃப் த மாடர்ன் ஸ்டேட் என்ன? ப்ராஸ்பெரிட்டி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் growth இல்லையா, ஜிடிபி இன்க்ரீஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நார்மலி ஒரு மாடர்ன் ஸ்டேட்டோட, ஒரு செக்யுலர் ஸ்டேட்டோடைய ஒரு ஐடியாலஜியாக இருக்கும். வெதஸ் வேதத்தில் சொல்லும் ராஷ்டிரத்தினுடைய அல்டிமேட் கோல் எது அப்படின்னா, எல்லோரும் இணைந்து ஒன்றாக இருப்பது, எல்லோரும் பரஸ்பரமாக ஒருத்தரை ஒருத்தர் பாதுகாத்து கொண்டு முழு பலனை அடைவது, ஸ்ரேயஸ். பரஸ்பரம் பாவயந்தகா ஸ்ரேய பரமவாப்ஸ்யத அப்படின்னு கீதையில் சொல்ற மாதிரி மேலான நன்மையை பெறுவது, ஃபிசிக்கல் லெவலில் ஹார்மோனியஸாக இருக்கிறது. இன்னும் ஹையர் லெவலில் சொன்னோன்னா மேலான நன்மையை அனைவரும் பெறுவது. அதனால தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எதுவுமே தனிப்பட்ட முறையில் இருக்காது, எல்லாமே கூட்டாக இருக்கும், கூட்டு பிரார்த்தனையாக தான் இருக்கும். நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே பார்த்தோம்னா எல்லா வேதிக் பிரார்த்தனையும் அதனால தான் அப்படி இருக்கு, ஏன்னா அபேத பாவத்தை தான் வளர்க்கிறது. சரி, கம்மிங் பேக் டு தி ஒரிஜினல் கொஸ்டின், அதர்வ வேத மந்திரம், இந்த மந்திரம் சொல்ற கொடுக்குற டீப்பர் கொஸ்டின் என்ன, போஸ்ட் பண்ற டீப்பர் கொஸ்டின் என்ன? வாட் மேக்ஸ் அ ராஷ்டிரம் ஸ்ட்ராங்? ஒரு ராஷ்டிரத்தை பலப்படுத்துவது எது? உண்மையிலேயே பலப்படுத்துவது எது? எப்படி இந்த மந்திரத்துல ரிஷிகளினுடைய தபஸ்னாலும் அவர்களினுடைய தீக்ஷாவினாலும் ராஷ்டிரம் பலத்தினுடனும் ஓஜஸினுடனும் பிறந்ததோ, அப்போ இன்னைக்கு இருக்கிற ராஷ்டிரம் பலமாகணும் அப்படின்னு சொன்னா, நான் ஒன்றும் ராஷ்டிரத்தை உண்டாக்க வேண்டாம், இருக்கிற ராஷ்டிரத்தினுடைய பலத்தை நான் வந்து கெடுக்காம இருந்தா போதும் இல்லையா? அட் அன் இண்டிவிஜுவல் லெவல் என்னுடைய டிசிப்ளின் இம்பார்ட்டண்ட். அந்த தீக்ஷா அண்ட் தபஸ் வந்து அதை தான் இண்டிகேட் பண்ணுறது. அட் எவ்ரி இண்டிவிஜுவல் லெவல், அவள் பண்ணவே இல்லை நான் பண்ணுறதுனாலயா கெட்டு போச்சு, இப்படியே எல்லாரும் கேட்டால் என்ன அர்த்தம் இல்லையா? அந்த சீன் பார்த்துருக்கையில் ஒருத்தர் 5 பைசா திருடினா தப்பா? 5 பேர் 5 பைசாவா திருடினா, 5000 பேர் 5 பைசாவா திருடினா தப்பு மாதிரி தான் தெரியுது. 5 கோடி பேர் 5000 தடவை 5 பைசாவா திருடினா தப்பு தாங்க. ஸோ நான் பண்ணுறதுனால என்ன போகிறது அப்படின்னு கேட்கறது வந்து பாயிண்ட் கிடையாது. அந்த ராஜா பால் ஊத்த சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் ஒருத்தம் பண்ணுறதுனால everything counts, because why are you undervaluing yourself? I don't actually matter அப்படிங்கிற ஏன் மைண்ட் செட் இருக்கு இல்லையா? அதனால தானே நான் பண்ணதுனால என்ன போகிறதுங்கிற தாட் வருது. everything matters, value yourself. என்னுடைய டிசிப்ளின் இம்பார்ட்டண்ட், என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இம்பார்ட்டண்ட். என்ன ஒருத்தர் இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டு இருக்கும் வரையில் நான் டிசிப்ளினாக இருக்கிறது இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஐ இன்ஃப்ளூயன்ஸ், ஐ எம் கேப்பபிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் தி அதர் பர்சன் இல்லையா? அதனால் வந்து என்னுடைய டிசிப்ளின் அண்ட் மை டிசிப்ளின் ஷுட் பி டெடிக்கேட்டட் டு அ ஹையர் பர்பஸ். வாழ்க்கையில் ஒரு ஹையர் கோல் ஒன்று இருக்கணும். கோலே இல்லாமல் குறிக்கோள் இன்றி கெட்டேன்னு சொல்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கையில் இல்லையா? அண்ட் எதையும் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறது இல்லை. இஃப் அட் ஆல் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ராஷ்டிரத்தினுடைய பலத்தை இதை வந்து நிலை பேரு நம்மளோட இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பர்பச்சுவேட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். கிரியேட்னு சொன்னால் ஒன்லி தட் மச் வி டூ அண்ட் தட் வி ஹாவ் டு டூ. இதை வந்து
இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக உணர்த்துறதுக்கு வந்து ஒரு ஒரு காம்படிஷன் மாதிரி பண்ணியிருந்தா ஒரு இடத்துல. ஸோ லாட் ஆஃப் கிரேயான் கலர்ஸ் நிறைய இருந்தது. கிரேயான் கலர்ஸ் அண்ட் எல்லா பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச சீனரியை வரைங்கோ, எனி திங் யூ வாண்ட் டு ட்ரா யூ கேன் ட்ரா. எல்லாரும் பியூட்டிஃபுல்லாக வரைஞ்சிருந்தா. எல்லாம் தேவர் பேக் டு தேர் சைல்ட்ஹுட். உட்காந்து அழகாக பியூட்டிஃபுல் சீனரிஸ், கலர்ஃபுல் சீனரிஸ் அவள்லாம் வரைஞ்சி முடித்து அந்த சார்ட்டெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறம் அந்த பேட்சை கிளியர் பண்ணிவிட்டு பாக்கி இருந்த அந்த கலர்ஸை வச்சு குழந்தையில வர சொன்னான். குழந்தையில வர சொல்லி அவளை வரைய சொன்னான். உனக்கு பிடிச்ச சீனரி எல்லாம் வர, எனி திங் யூ வாண்ட் டு ட்ரா நேச்சரில் அதை வர. நான் அந்த குழந்தையெல்லாம் இப்படி பார்க்குறது, க்ரீன்லாம் இவ்வளோண்டு இருக்குது, ப்ளூலாம் இவ்வளோண்டு இருக்குது, எல்லோலாம் கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு, நிறையா இருக்கிறது என்னென்னா ப்ரௌன் அண்ட் பிளாக் மட்டும்தான். ப்ரௌன், பிளாக், டார்க் பர்பிள் இதெல்லாம் தான் இருக்குது. இதை வச்சே மரம் வரைஞ்சுது, நதி வரைஞ்சுது, மலை வரைஞ்சுது, சூரியனை வரைஞ்சுது, சந்திரன், நட்சத்திரம், கிராஸு, பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்த கலரில் தான். ஸோ த லெசன் வாஸ், அப்புறம் பேரண்ட்ஸை வர சொன்னான், நீ அடுத்த ஜென்ரேஷனுக்காக ஒன்றுமே விடலைன்னா அடுத்த ஜென்ரேஷன் இப்படி தான் இருக்கும். உனக்கு எல்லா செழுமையும் இருந்தது, எல்லாத்தையும் நீ கன்சியூம் பண்ண, என்ன விட்டுட்டு போன. குழந்தைகளுக்காக நான் வீடு வச்சுட்டு போகிறேன், வயலை வச்சுட்டு போகிறேன், வாசலை வச்சுட்டு போகிறேன், பங்களா வச்சுட்டு போகிறேன், பேங்க் பேலன்ஸை வச்சுட்டு போகிறேன், அதை வச்சு என்ன பண்ணுறது இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு நல்ல சம்ஸ்காரத்தை விட்டுட்டு போயிருக்கேன். எத்தனை அப்பா அம்மா சொல்கிறா, எனக்கு என்னுடைய குழந்தை ஒரு நல்ல சிட்டிசன் ஆகணும்னு ஆசை. எல்லா அப்பா அம்மாவுக்கும் குழந்தை நன்னா படிக்கணும், ஃபாரின் போயிடணும். நம்ம வந்து எதை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா பிரெயினை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதிகமாக டேலண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், திறமையை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் நம்ம பழனடைஞ்சதில்லை இல்லையா? அதனால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரீடம் அப்படிங்கிறது யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, யாரும் கொடுத்து வராது. ஏன்? பிகாஸ் யுவர் நேச்சர் இஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் மை ஃப்ரீடம் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட் அப்படின்னா எது மூலமாக அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும் அப்படின்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். அதே மாதிரி என்னுடைய ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, என்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, என்னோட ஸ்ட்ரென்த்தை எப்படி வளர்த்துக்க, முதல்ல ஸ்ட்ரென்த்து இருந்தால் ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஸ்ட்ரென்த்து வளர்த்துக்கணும், அப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர், தர்மானுஷ்டானம். தர்மானுஷ்டானம். ஸோ என்னோட க்ரோத்தை நான் எப்படி என்ஷூர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், சர்வீஸ், தியாகம். எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுறேனோ அதை விட அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். நம்ம கீதாவில் 3rd chapter படிக்கிறச்சு ஆச்சாரியாஜி சொல்லியிருந்திருப்பார் இல்லையா? கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கணும் கன்சம்ஷனை விட. எவன் ஒருவனுக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கோ கன்சம்ஷனை விட, அவன்தான் கர்மத்தை யோகமாக செய்யறதுக்கு தகுதி வாய்ந்தவன். இல்லைன்னா ஹீ இஸ் ஒன்லி அ போகி, ஹீ இஸ் நாட் அ யோகி இல்லையா? அதனால் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், அதுக்கப்புறமா கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், தியாகம் இருக்கணும். அதனால் இதோடு இப்படி நாம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால், வெளில இருக்கிறவா நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முதல்ல நாம வாழணும். நான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்லை, அவள் ஃபாலோ பண்ணாலும் பண்ணாட்டியோ நாம் வாழணும். அதுக்கப்புறம் இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்து சொல்லணும். வித் தட் நோட் we will conclude this satsang. and ஒவ்வொரு August 15th பூஜ்ய சுவாமிஜி சொன்ன விஷயத்தை சொல்கிற வழக்கம் ஒன்று உண்டு. அந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த நோட்டில் ஒரே ஒரு கோட் மட்டும் படிக்கிறேன். பூஜ்ய சுவாமிஜி சொன்னது, there is a need for a cognitive change. We need Vedanta to be sane and we have to solve the problem fundamentally. That is the only way and there is no other way. पूज्य स्वामी दयानंद सरस्वती. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.
तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति। ओम सर्वेभ्यो देवताभ्यो नमः। समस्त सद्गुरुमण्डलाभ्यां नमः। कर्पूरनीराजनं सन्दर्शयामि। नीराजनानन्तरं माचमनीयं समर्पयामि। पुष्पाणि समर्पयामि। रक्षां धारयामि। हर हर नमः पार्वतीपतये।